Takukta. 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 Takukta kadim. Takukta kadim. Takukta kadim. Takukta. Takukta. ரெடி ஆட்டத்தோட தக்கூக்குத்தா பார்க்கலாம். வணக்கம், எனது பெயர் ஆனந்த சமத்துவன். நான் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவன். சுமார் ஒரு 12 ஆண்டு காலமாக பறை இசையில் கற்றுக்கிட்டு இப்போ ஒரு 10 வருஷமாக பயிற்சி கொடுத்துட்டு வரேன். அதை நம்ம இப்போ விடுமுறை நாட்களை மாணவர்கள்லாம் இப்போ வளர்ந்து வர போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, மாணவர்கள் அந்த திசை திரும்பாமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு இந்த மாதிரி பறை இசை, ஒயிலாட்டம், மான் கொம்பாட்டம், மாட்டு கொம்பாட்டம், இந்த மாதிரி முக்கியமான நடனங்கள்லாம் ஒவ்வொரு கிராமமாக தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு இலவசமாக கற்றுக் கொடுத்துட்டு வரோம். இது வரைக்கும் விழுப்புரம், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், இப்போது செங்கல்பட்டு, இந்த மாதிரி ஒரு எல்லா மாவட்டத்தையும் கவர் பண்ணுறதுக்காக இப்போது இந்த நல்லூர்ன்ற ஒரு கிராமத்துக்குள்ள பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு காஞ்சிபுரத்தில் புதுப்பாக்கம்ங்கிற ஒரு கிராமத்துக்கு போயிட்டு பயிற்சி தொடங்குறோம். இது வரைக்கும் 4 நாள் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு 5வது நாள். மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்குறாங்க. ஏன்னா நிறைய ஊரில் இப்போ வாலிபால், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக நிறைய பண்ணுவாங்க. ஆனால் கலை ரீதியாக இப்போ தான் நம்ம முறையாக இந்த பகுதிக்கு பண்ணுறதுனால எல்லாரும் பேரண்ட்டும் ஆர்வமாக பசங்களை அனுப்புகிறாங்க. ஸ்டூடெண்ட்டும் நல்லா ஆர்வமாக கற்றுக்குறாங்க. இடைக்கழி நாடு நல்லூருங்கிற இந்த கிராமத்தில் தான் நம்ம இப்போ பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்குறாங்க. ஒரு மாதத்தில் கற்றுக்க வேண்டிய கலைகள்லாம் இவங்க ஒரு 4 நாள்லேயே கற்றுக்கிட்டாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இடைக்கழி நாடு கிராமத்தில் நல்லூர் கிராமத்தில் தாழிசை கலைக்குழு மூலமாக பறையாட்ட பயிற்சி சொல்லித்தராங்க. நாங்களும் பெண்களும் இதில் முக்கியமாக பங்கேற்றிருக்கிறோம். பசங்க மட்டும்தான் பறையாட்ட கற்றுக்கணும் அப்படின்னு இல்லை, பெண்களும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் கற்றுக்குறோம். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப புது அனுபவமாக இருக்குது இது எல்லாமே. அப்புறம் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரலும் இதை கற்றுக்குறாங்க. மேலும் பெண்கள் பறையாட்ட பயிற்சியை கற்றுக்கணும்.